கருப்பசுவாமிக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள தொடர்பை பத்தி இப்ப பார்ப்போம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி மலையாள தேசத்தையும் கருப்பசுவாமி காவல் காத்து வந்தார். உண்மையாலுமே கருப்பசுவாமி தீவிரமான ஐயப்ப பக்தர். மேலும் இன்று வரையும் ஐயப்பனுக்கு காவலா சபரிமலையில இருக்காரு. ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாம சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களையும் காவல் காத்து வராரு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி மகிஷாமுனி என்ற ராட்சசி இருந்தாள். மலையாள தேசமே அதிரும் அளவிற்கு ஊர் மக்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா. ஊர் மக்களை கொல்வதே இவள் பொழுதுபோக்காக இருந்தது. இந்த மகிஷாமுகி யாருன்னா மகிஷாசுரனோட சகோதரி தான். மகிஷாசுரன் யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. துர்கா தேவியால் கொல்லப்பட்ட அரக்கன். தன் அண்ணனான மகிஷாசுரனை கொன்றவர்களை பழி வாங்குவதற்காக மகிஷாமுகி காத்துட்டு இருந்தா. பார்ப்பதற்கே அச்சத்தை தரும் அளவிற்கு எருமை முகத்தில் தோற்றமளித்தாள். மகிஷாமுகி பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் செய்கின்றாள். ஆண் மற்றும் பெண் இணைவிலிருந்து பிறந்த எந்த ஒரு குழந்தையும் என்னை கொல்லக்கூடாது. ஒரு பாலினத்து இணைவினால் பிறக்கும் குழந்தையே என்னை கொல்ல வேண்டும். மேலும் அப்படி பிறக்கப்பட்ட அவன் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்ற வரத்தை பிரம்மதேவர் கிட்ட மகிஷாமுகி கேட்கிறா. மகிஷாமுகியின் நிபந்தனைக்கு ஏற்ப சிவபெருமானிற்கும் மகாவிஷ்ணுவின் அவதாரமான மோகினியிருக்கும் பிறக்கின்றது ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தை தான் ஐயப்பன். ஐயப்பனோட ஒரே நோக்கம் மகிஷாமுகிய வதம் பண்றதுதான். அதுக்கு உதவியாதான் கருப்பசுவாமி இருந்தாரு. அந்த காலத்துல கருப்பசுவாமி மலையாள தேசத்தில் உள்ள காட்டை பாதுகாக்கும் வீரனாக இருந்தார். நல்ல குணத்தாலையும் மக்களுக்கு இவர் செய்யற உதவியாலையும் தான் கருப்பசுவாமிய தன்னோட படை தளபதியா ஐயப்பன் ஏத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தென்னாடுடைய சிவபெருமான் தான் கருப்பசுவாமியா ஐயப்பனுக்கு துணையா இருக்கும்படி உத்தரவிட்டாரு. சிவனின் உத்தரவிற்கு ஏற்ப மகிஷாமுகிய ஐயப்பன் வதம் பண்ற வரையும் கருப்பசுவாமி கூடையே இருந்து பாத்துக்கிட்டாரு. இந்த ஒரு விஷயம் பல வேத புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கருப்பனோட உதவியோட அன்னைக்கு மகிஷாமுகிய வதம் செய்யறாரு ஐயப்பன். மகிஷி மரணத்திற்கு பிறகு ஒரு அழகிய பெண்ணாக மாறப்பட்டாள். அதுக்கப்புறம் தன்னை திருமணம் செய்யும்படி ஐயப்பன்ட்ட கோரிக்கையிட்டா. ஆனால் ஐயப்பனோ நித்திய பிரம்மச்சாரி என்பதால் அதை மறுத்து விட்டார். ஆனால் சாப விமோச்சனம் பெற்று தெய்வீக உருவில் இருக்கும் மகிஷிக்கு தாய் தெய்வத்தின் அந்தஸ்து வழங்கப்பட்டது. மேலும் ஐயப்பன் கோவிலுக்கு அருகில் மாளிகாபுரத்து அம்மனாக அருள்பாலிக்கின்றார். ஐயப்ப பக்தர்கள் இந்த பெண்ணை தான் ஐயப்பன் கோவிலில் உள்ள தாய் தெய்வம் என்று அழைக்கிறார்கள். இப்படியாக நிறைய உதவிய கருப்பசுவாமி ஐயப்பனுக்காக செஞ்சிருக்காரு. சபரிமலை கோவிலில் இருக்கும் கருப்பண்ண சுவாமியிற்கு ஏராளமான திருப்பணிகள் தரப்பட்டது. ஐயப்பன் கோவில் கட்டும் போது புனிதமான சக்தி வாய்ந்த 18 படிகள் மன்னர் ராஜசேகரால் அமைக்கப்பட்டது. இந்த 18 படிகள் நிறைய விஷயத்த உணர்த்துது. 18 தெய்வங்கள், 18 சித்தர்கள், 18 மலைகள், பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18. மேலும் மகாபாரத போரே 18 நாள் தான் நடந்துச்சு. அதனால் தான் இந்த 18ஆம் படிகளை தெய்வீகமாக நாம் உணர்கிறோம். இந்த 18 படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். 18 படிகளில் முதல் படிக்கு வலது பக்கத்தில் கருப்பசுவாமி இருக்கின்றார். யாரெல்லாம் உண்மையா விரதம் இருந்து ஐயப்பனை காண வராங்களோ அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு காவல் தெய்வமா இந்த கருப்பசுவாமி இருக்காரு. அதனால் அங்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் கருப்பசுவாமிக்கு அருகில் தேங்காய் உடைப்பது வழக்கமாக கொண்டுள்ளனர். எதற்காக கருப்பண்ண சுவாமி 18வது படியில் இருக்கின்றார் என்று தெரியுமா? ஐயப்பன் கோவிலை சுத்தி 18 மலைகள் இருக்கின்றது. இந்த 18 மலைகளும் 18 பரிவார தேவதைகளை குறிக்கின்றது. அந்த காலத்துல ஐயப்பன் கோவிலுக்கு வரணும்னா இந்த 18 மலைகளை தாண்டி தான் வரணும். எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இல்ல. ஆனா 18 தேவதைகளோட ஆசீர்வாதம் பக்தர்களுக்கு முழுமையா கிடைச்சிச்சு. ஆனா இந்த காலத்துல 18 மலைகளை தாண்டாம டைரக்டா ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் வந்துடுறாங்க. போக்குவரத்து வசதியினால் ஐயப்ப பக்தர்களுக்கு 18 தேவதைகளோட ஆசீர்வாதம் கிடைக்காம போயிருது. அதனால 18 படிகள்ல ஏறி பக்தர்கள் போறதால 18 மலைகளில் இருக்கும் தேவதைகளின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். இதனாலதான் கருப்பசுவாமி 18வது படியில இருக்காரு. தென்னாட்டுடைய சிவபெருமான் மகாவிஷ்ணு, முருகப்பெருமான் பார்வதி தேவி, சூரிய தேவன் சந்திரதேவன், படைக்கும் தொழில் கொண்ட பிரம்மதேவர், சரஸ்வதி, மகாலட்சுமி, யமதர்மன், விநாயகர். மேலும் நவ கிரகங்களில் புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இவர்கள் அனைவரையும் தான் 18 தெய்வங்கள் என்று அழைக்கிறோம். பாதமலை, வட்டமலை, சுந்தரமலை, நாகமலை, நீலமலை, மதங்கமலை, மயிலாடுமலை, தலைப்பாறை மலை, கால்கொட்டி மலை, புதுச்சேரி மலை, கரிமலை, இஞ்சிப்பாறை மலை, தேவர் மலை, நிலக்கல் மலை, காந்தமலை, கவுண்டன் மலை, சிற்றம்பலமலை என இவை அனைத்தையும் 18 மலைகள் என்று அழைக்கிறோம். போகர், நாதர், காலாங்கி, கொங்கணர், கோரகர், இடைக்காடார், திருமூலர், அகத்தியர், புலிப்பாணி, கரூரார், கமலமுனி, பதஞ்சலி, மஞ்சமுனி, சட்டைமுனி, பிரம்மமுனி, பாம்பாட்டி சித்தர், தேரையர், குதம்பை சித்தர், சிவவாக்கியர் என இந்த 18 பேரை தான் நாம் 18 சித்தர்கள் என்று அழைக்கிறோம்.
18ஆம் படி கருப்ப சுவாமியை வணங்குவதன் மூலம் இவர்களுடைய ஆசி முழுமையாக கிட்டும் என ஐதீகம். இதுதான் மலையாள தேசத்தில் இருக்கும், அதாவது ஐயப்பன் கோவிலில் இருக்கும் 18ஆம் படி கருப்பனின் வரலாறு. கருப்பண்ண சுவாமியின் பிறப்பானது சரித்திரமாக இருந்தது. என்னதான் சரித்திரமாக இருந்தாலும் அது ரகசியமாகவும் இருந்தது. நிறைய பேரு கருப்பண்ண சுவாமிய சிவபெருமானோட அம்சம்னு சொல்றாங்க. பாதி பேரு ராமனோட மகன்தான் இந்த கருப்ப சுவாமின்னு சொல்றாங்க. ராமாயண காலத்துல நடந்த ஒரு சம்பவம். ராமச்சந்திரனுக்கும் சீதாதேவியிற்கும் பிறந்த குழந்தை தான் லவா. இந்த குழந்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. சீதாதேவி வால்மீகியோட ஆசிரமத்துல இருக்கும்போது தண்ணீர் எடுத்து வருவதற்காக ஆத்தங்கரைக்கு போறாங்க. அப்ப தன்னோட மகனான லவாவை பாத்துக்க சொல்லி வால்மீகிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. தியானத்திலிருந்து கண் விழித்து பார்த்த வால்மீகி முனிவர் அதிர்ந்து போனார். ஏன்னா சீதாதேவி சொல்லிட்டு போன மறுக்ஷணமே அந்த ஒரு இடத்துல லவனை காணவில்லை. அதனால வால்மீகி ஒரு புல்லை எடுத்து லவன மாதிரியே ஒரு குழந்தைய செய்யறாரு. அந்த ஒரு குழந்தை பெயர் தான் குஷன். தண்ணி எடுக்க போயிருந்த சீதாதேவி திரும்ப வந்து பார்க்கும்போது ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா தன் மகனை போலவே இன்னொரு மகன் அங்கு இருந்தான். குருதேவா, யார் இந்த மகன்? இவன் என் மகனை போலவே இருக்கிறானே என்று சீதாதேவி வால்மீகி கிட்ட கேக்குறாங்க. அப்ப வால்மீகி நடந்த விஷயத்த எடுத்து சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் ஊர் மக்களுக்கு தெரியுது. அதனால ராமச்சந்திரன் திரும்பியும் சீதாவை தீயில் இறங்கும்படி ஆணையிட்டார். அப்ப சீதா, லவா, குஷா என மூவரும் தீயில் இறங்கினார்கள். அந்த ஒரு தீல குஷா இறந்து விடுகிறான். அதை கண்ட சீதா, என்னதான் இருந்தாலும் அவனும் என் மகன்தான், எனக்கு என் மகன் வேண்டும் என ராமனிடம் கேட்டாள் சீதா. கருகி இருந்த குஷனை பார்த்து எழுந்து வா கருப்பா என்று ராமர் சொன்னார். ஆச்சரியமூட்டும் வகையில் குஷனுக்கு உயிர் வந்தது. எழுந்து வா கருப்பா என்று ராமர் சொன்னதால் தான் இவருக்கு கருப்ப சுவாமி என்று பெயர் வந்தது. இதை வச்சு பார்க்கும்போது கருப்ப சுவாமி கலியுகத்துல மட்டும் இல்ல திரேதாயுகத்திலையும் வாழ்ந்திருக்காரு. உண்மையா கருப்ப சுவாமி ராமர் காலத்தை சேர்ந்தவரா? சீத்தையின் 2வது மகன் தான் கருப்பண்ண சுவாமியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் கருப்ப சுவாமியோட வரலாறு. இன்னும் கருப்ப சுவாமியை பற்றி நிறைய விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றது. நீங்கள் கருப்ப சுவாமியை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வீடியோக்கு கீழே பாகம் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இது போன்ற பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.